ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான அப்டேட் தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வருடம் 10,000 ரூபா வரைக்கும் ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கான எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டக்ட் பண்ண இருக்காங்க. அது என்ன எக்ஸாம், எப்படி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, என்னைக்கு அப்ளை பண்ணணும், என்ன எலிஜிபிள் அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க, கூடயே ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். எத்தனாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10வது, சரிங்களா? 10வது இந்த இயர் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது வரைக்கும் லாஸ்ட் 2 இயர்ஸாக 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. தற்பொழுது இந்த இயர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 10th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதனால் நமக்கு ஜனவரி மாதம் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 10th நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள். இதற்கான எக்ஸாம் டேட் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25/1/2025 நமக்கு பொங்கல் முடிஞ்சு 25ஆம் தேதி சனிக்கிழமை நமக்கு வந்து நடக்க இருக்குது. ஸோ இதில் கொஷின்ஸ் வந்து எதுலேருந்து கேட்பாங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தின் கீழ் 2024-25 இந்த அகாடமிக் இயரில் நீங்கள் அரசு பள்ளியில், குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் தான், சரிங்களா? 10ஆம் வகுப்பு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், படிச்சுட்ருக்கணும். இந்த தேர்வுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். இவ்வளோ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய்ஸு, 500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸ். இதில் வந்து கம்யூனல் வைஸாக பிரிப்பாங்க. எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, ஓசி எல்லா கேட்டகரியும் பிரித்து தான் நமக்கு வந்து 500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து என்ன பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா மினிமம் 45, 46, 40 இந்த மாதிரியான மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாமே கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைமு. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவேர்னஸ் வந்து இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான எளிய வழி, எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொல்லுவோம். ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் வந்து 12th முடிச்சுட்டு கல்லூரியில் படிக்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 10,000 ரூபா ஸ்காலர்ஷிப். ஒரு வருஷத்துக்கு 3 வருஷம் படிக்கிறீங்க அப்படின்னா 30,000 ரூபா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பு. ஸோ இதுக்கு எந்த சப்ஜெக்ட்லேருந்து கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9th நீங்கள் படித்தது ப்ளஸ் வந்து இப்போ 10th படிச்சுட்டு இருக்கக்கூடிய மேக்ஸு, சயின்ஸு, அதுக்கடுத்து சோசியல் சயின்ஸ், சரிங்களா? இதுலேருந்து தான் நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து வரும். இந்த எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 2 தேர்வாக நடக்கும். மாலையில் ஒரு எக்ஸாம், மார்னிங்கில் ஒரு எக்ஸாம், ஈவினிங்கில் ஒரு எக்ஸாமு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் தாள் வந்து கணிதம் தொடர்புடைய, அதாவது நீங்கள் வந்து என்எம்எஸ், ட்ரஸ்ட் எக்ஸாம் இந்த மாதிரி எழுதியிருந்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியும். அதில் வந்து மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அந்த மாதிரி மேக்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து எல்லாமே இருக்கும், சரிங்களா? நீங்கள் வந்து மேக்ஸில் என்ன மாதிரியான கொஷின் வந்து 9th 10th இருக்கோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். அது 60 மார்க்குக்கு என்ன இருக்கும், கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து 2ஆம் தாள் மதியம் நமக்கு நடக்குது இல்லை, அதில் பார்த்தீங்கன்னா அறிவியல், சமூக அறிவியல், சரிங்களா? மேக்ஸு காலையில் முடிஞ்சிடும், சயின்ஸும் சோசியல் சயின்ஸும் ஆஃப்டர்நூனில் நடக்கும். அது வந்து 60 மார்க்கில் கொஷின்ஸ் இருக்கும், சரிங்களா? ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து நம்ம காலையில் 10 மணிக்கு நடக்கும், 12 மணி வரைக்கும் 2 மணி நேரம் எக்ஸாம். அதே மாதிரி 2வது தாள் பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும், இது வந்து 2 மணி நேரம் இதற்கான எக்ஸாம், சரிங்களா? இதற்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்கூலில் ஹெச்எம் ஸ்டார் டீச்சர்ஸ்ட்டு வந்து சொன்னாலே போதும், அவங்களே ஃபார்ம் எடுத்து தருவாங்க. அதில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மாடல் ஃபார்ம்லாம் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். www.tg.tovin.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் வந்து என்னது பார்த்துக்கலாம், சரிங்களா? இணையதளத்தில் விண்ணப்ப படிவத்தினை 30ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 30ஆம் தேதி தான் நமக்கான அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணும், ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஃபோட்டோ இதெல்லாமே ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு ஃபோட்டோ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க. இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50 ரூபா நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ 50 ரூபாய்க்காக நீங்கள் பார்த்துட்டு எக்ஸாம் எழுதாமல் இருக்காதீங்க. நமக்கு செலக்ட் ஆகணும் அப்படின்னா மந்த்லி 1000 ரூபா, அதை வந்து இயருக்கு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா வரைக்கும் நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு பிறகு ஸ்காலர்ஷிப்புக்கான இதெல்லாமே வரும்போது ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 9/12/2024 மாணவர்கள் பயிலும் பள்ளி
தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் 9ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து என்ன பண்ணணும் கொடுக்கணும். நீங்கள் வந்து ஸ்கூலில் சொன்னாலே அவங்களே ஃபார்ம் தருவாங்க, நீங்கள் எங்கேயும் தேடி அலைய தேவை. சரிங்களா? இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கணும், படிச்சுட்ருக்கணும். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான சான்சஸ்ஸு, நீங்கள் 9th ப்ளஸ் வந்து 10th படித்தது. 10th இப்போ தான் படிச்சுட்ருப்போம். ஸோ கரண்ட்டில் ரொம்பவே கிளியராக இருப்போம். ஸோ 9th படித்த மேக்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிங்க. அதுக்கடுத்து சயின்ஸு ப்ளஸ்ஸு வந்து சோசியல் சயின்ஸ். சரிங்களா? இதுதான் மேக்ஸ்லேருந்து 60 மார்க்கு ப்ளஸ் வந்து சோசியல்லேருந்து பார்த்திங்கன்னா 60 மார்க்கு, ரெண்டும் சேர்த்து 120 மார்க்குக்கு நமக்கு எக்ஸாம் வந்து என்ன பண்ணும் நடக்கும். இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஒன்லி அந்த செலக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் தான். சரிங்களா? நல்ல 10th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஸோ 10th படிக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மெசேஜ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியாமல் இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் எழுதணும், அவங்களும் பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் சான்சஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த சான்ஸை நீங்கள் வந்து பயன்படுத்திங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.